ஆயக்கலைகள் 64 அதில் ஆணும் பெண்ணும் அறிந்தது எத்தனை ரகசிய கேள்விகள். உலகெங்கிலும் உள்ள வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் ரகசிய கேள்விகள். நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். காதலிப்பது எப்படி, காதலித்து திருமணம் செய்யும்போது என்னென்ன விருப்பங்கள், ஆணுக்கு என்ன விருப்பம், பெண்ணுக்கு என்ன விருப்பம், இப்படியெல்லாம் பல்வேறு விஷயத்தை பார்த்தோம். காதல் தோல்வி அடைஞ்சால் எப்படி பிரிகிறது அப்படின்னு பார்த்தோம். ஆனால் தனியாக இருக்கும்போது காதல் தோல்வி அல்லது திருமணத்தில் விவாகரத்துக்கு அப்புறம் தனியாக வாழ்வது பற்றி இப்போ பார்க்க போகிறோம். படத்தை பார்க்குறீங்க. இதில் நன்மை என்ன, தீமை என்ன பார்த்தா நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தனியாக இருக்கிறவங்க தான் பெரிய அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க. பல ஜனாதிபதிகளாக, பிரதமர்களாக இருந்த, முதலமைச்சராக இருந்த நிறைய பேர் சிங்கிளாக இருந்தவங்க தான். ஸோ இதில் என்ன லாபம் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். நம்ம இன்றைக்கு உலகம் முழுவதும் டைவர்ஸ் ஆனவங்க, கணவனை இழந்தவர்கள், கல்யாணமே பண்ணிக்காதவங்க எண்ணிக்கை என்றைக்கு அதிகமாகிக்கிட்டு இருக்கு. இதுக்கு நிறைய காரணங்கள் என்ன. ஒன்று மேரேஜ் பண்ணுறதையே டிலே பண்ணி மேரேஜ் பண்ணுறவங்க. அதே மாதிரி பெண்களுக்கு முன்னெல்லாம் கணவனை சார்ந்து தான் வாழணும். அதனால் கல்யாணம் பெற்றோர்கள் யார் கையிலையாவது வயசானவங்க கையில் கூட பிடிச்சி கொடுத்துருவாங்க. இன்றைக்கி அப்படி இல்லை. பெண் தன் காலில் நிற்கக்கூடிய சுய சம்பாத்தியம், வேலை, இதோடு சேர்ந்து எம்பவர்மெண்ட் இருக்குது. அதே மாதிரி ஒத்து வரலன்னு டைவர்ஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ரீமேரேஜ் பண்ணுறது. அதே மாதிரி ஹையர் எஜுகேஷன் போகிறாங்க, திருமணத்தை தள்ளி போடுறாங்க. ஹையர் எஜுகேஷன் வரைக்கும் திருமணத்தை தள்ளி போடுறது. அதே மாதிரி நல்ல பொசிஷனுக்கு வரணும், நல்ல வேலைக்கு, நல்ல ப்ரொமோஷனுக்கு வரணும்னு திருமணத்தை தள்ளி போடுறவங்களாம் இருக்காங்க. அதே மாதிரி சோஷியல் ஸ்டாண்டர்ட், செக்ஷுவல் அண்ட் சோஷியல் ஸ்டாண்டர்ட்ஸ் இன்றைக்கி மாறி இருக்கு. முன்னெல்லாம் ஒரு ஆண் பெண் பேசவே கூடாது. இன்றைக்கி கேஷுவலாக அவங்க பழக முடியும். செக்ஷுவலும் கொஞ்சம் கேஷுவலாக மாறிச்சு. திருமணம் பண்ணால் தான் செக்ஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இல்லை. இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்கிறதுனால தனிநபராக வாழ்கிறது அப்படின்றது அதிகமாக இருக்குது. இதில் சிங்கிளாக இருக்கிறதுல என்ன லாபம் இருக்குது, தனிநபராக ஒரு ஆண் பெண் தனியாக இருக்கிறதுல என்ன லாபம். இவங்களுக்கு எக்கானமிக் அண்டு எமோஷ்னல் இண்டிபெண்டன்ஸ் இருக்குது. தனியாக தான் நினைக்கிறத செய்யலாம், தனியாக சுயமாக சம்பாதித்து தனியாக இருக்கலாம், யாரையும் சார்ந்திருக்க வேண்டியதில்லை. அதே மாதிரி மற்றவர்கள் பார்ட்னரை நம்பி, பார்ட்னரை கன்வின்ஸ் பண்ணியே எல்லாத்தையும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பல நேரங்களில் ஆண்கள் பெண்கள் படிக்கிறது, வேலைக்கு போகிறது அப்ஜெக்ட் பண்ணலாம். என் ஒய்ஃப் எல்லாம் வேலைக்கு போய் எனக்கு குடும்பத்துக்கு தேவையில்லைன்னு சொல்லி நல்ல படித்த புத்திசாலியான பெண்ணை வேலைக்கு போகாமல் தடுக்கலாம். அந்த மாதிரி இல்லாமல் தனியாக இருக்கும்போது இந்த பிரச்சனைகளே இல்லை, யாரும் தடுக்க முடியாது. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? வணக்கம் சார், நான் ஐயம்பட்டிலேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார். சிவா சார் என்னோட பேர். சிவா, சொல்லுங்கள் சார். இப்போ எனக்கு ஒரு சின்ன டவுட்டு சார். சொல்லுங்கள். மேரேஜ் ஆகி எனக்கு கிட்டத்தட்ட 2 years ஆகுது சார். சரிங்க. குழந்தை இன்னும் தங்கல சார். சரிங்க. வீட்டிலலாம் ரொம்ப கேட்டுட்டு இருக்காங்க சார், ரொம்ப கஷ்டமா இருக்குது. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு போனீங்களா? போயிட்டு தான் சார் இருக்கிறோம். எனக்கும் செக் பண்ணாங்க, அப்புறம் அவங்களுக்கும் செக் பண்ணாங்க, தைராய்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க சார். ஓகே. அதுக்கப்புறம் டெஸ்ட்டுக்கு அப்புறம் உங்கள் மனைவிக்கு கருமுட்டை வளர்ச்சியெல்லாம் பார்ப்பாங்க, அதெல்லாம் பார்க்குறாங்க இல்லையா ரெகுலராக? அதெல்லாம் பார்த்தாங்க சார், நார்மலாக தான் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. என்னோட டெஸ்ட் ஒரு சில டாக்டர் கரெக்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க, ஒரு சில டாக்டர் இது பத்தாதுன்னு சொல்கிறாங்க. அதனால என்னோட டெஸ்ட் ரிப்போர்ட்லாம் சொல்கிறாங்க, கொஞ்சம் பார்க்குறீங்களா சார்? ஷார்ட்டாக சொல்லுங்கள். வால்யூம் 2 ml 55 மில்லியன் இருக்குன்னு போட்டிருக்காங்க சார். நார்மல். அப்புறம் ஆக்டிவ் செப்பரேஷன் மோட்டல்னு சொல்லிட்டு 40% போட்டிருக்காங்க. நான் மோட்டல் 35 போட்டிருக்காங்க. அது முக்கியம் இல்லை. அடுத்து PUS செல்ஸ்ன்னு போட்டு 6 to 8 போட்டிருக்காங்க சார். பஸ் செல்ஸ் இது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அடுத்து EPI செல்ஸ் 1 to 2 போட்டிருக்காங்க சார். இது விட்டுருங்க. உயிருள்ள அணுக்கள் லைவ் ஸ்பெர்ம்ஸ்னு ஏதாவது நம்பர் போட்டிருக்காங்களா, பர்சன்டேஜ்? மார்ஃபாலஜின்னு எதுவும் போட்டிருக்காங்களா? மார்ஃபாலஜி போட்டிருக்காங்க. எவ்வளவு? நார்மல் ஃபேஸ் வியூன்னு போட்டு பிரசன்ட் போட்டிருக்காங்க, பின் ஹெட் பிரசன்ட் போட்டிருக்காங்க சார். இது சரியில்லைங்க. இந்த ரிப்போர்ட் போதுமானதாக இல்லை.
நீங்கள் வந்து ஒரு நல்ல ஃபர்டிலிட்டி சென்டர் போய் குழந்தையின்மை சிகிச்சை மையம் போய் ஒரு முழுமையான ஒரு ரிப்போர்ட் எடுக்கணும். அதில் இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் வரும், முக்கியமான பல்வேறு விஷயங்கள் இதில் மிஸ்ஸிங்காக இருக்குது ஒன்று. ஆனால் ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க, ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இன்னொரு கொஸ்டின் சார். சொல்லுங்கள். இப்போ எங்கள் ஒய்ஃபுக்கு வந்து 15 நாள் டேட்டு தள்ளி போயிருக்கு சார். சரி, டெஸ்ட் பண்ணி பார்த்தோம், நெகட்டிவ் தான் சார் வருது. இது வந்து தீட்டு தள்ளி போகிறதெல்லாம் கர்ப்பம் இல்லைங்க. உங்கள் மனைவி கர்ப்பமாக இல்லை, அவங்களுக்கு வந்து நீர்க்கட்டிகள் இல்லை வேறு ஹார்மோன் ப்ராப்ளம், இதனால் கொஞ்சம் தீட்டு தள்ளி போயிருக்கலாம். ஸோ ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு தொடர்ச்சியான ட்ரீட்மெண்ட்டில் நீங்களும் உங்கள் மனைவி இருக்கணும். ஒரு வருடம்னு பிளான் பண்ணிக்கணும். முதல்ல கொஞ்சம் மருந்துகள் கொடுப்பாங்க, அடுத்து வந்து ஐயுஐ பண்ணுவாங்க, அப்புறம் லேப்ரோஸ்கோப்பி பண்ணுவாங்க, மறுபடியும் தேவைன்னா கொஞ்சம் ஐயுஐ பண்ணுவாங்க. இதெல்லாம் சரியாகலைன்னா டெஸ்ட் டியூப் பேபின்னு சோதனை குழாய் குழந்தை மூலமாக நீங்கள் குழந்தை பெற்றுட்டு தான் ட்ரீட்மெண்ட்டை நிறுத்தணும். பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 3 மாதம் ஆர்வமாக ஒரு சென்டருக்கு போவாங்க, 3 மாதம் எடுப்பாங்க, அப்புறம் ஆர்வம் குறைஞ்சிரும். பை த டைம் 2 பேரும் ஆர்வமாக ஓடி ஓடி போய் லீவ் போட்டதுனால ஆஃபீஸில் ப்ராப்ளம் வந்துடும். அப்புறம் ஆஃபீஸில் ப்ரெஷர் கொடுத்தோடனே ட்ரீட்மெண்ட்டை வெறுத்து போய் நிறுத்திடுவாங்க. அப்புறம் இன்னொரு இடத்துக்கு 3 மாதம் இப்படி போய்கிட்டே இருப்பாங்க. விண்டோ ஷாப்பிங்கிற மாதிரி நிறைய சென்டருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போவாங்க. இது போகக்கூடாது. ரகசிய கேள்விகள் இடைவேளைக்கு பின் தொடரும். ரகசிய கேள்விகள் தொடர்கிறது. ஒரு காலர். ஹலோ. ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? நான் வந்து காஞ்சிபுரத்துலேருந்து பேசுகிறேன் சார். உங்கள் பேருங்க? பேர் வந்து சொல்ல விரும்பல சார். ஓகே, சொல்லுங்கள் சார், என்ன கேள்வி? நான் வந்து இது காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட் சார். எனக்கு இப்போ வயசு வந்து 21. சொல்லுங்க. நான் வந்து இப்போ வந்து இந்த கடந்த ஒரு 1 மந்த்தாவே நான் வந்து மாஸ்டர்பேட் பண்ணுறேன். அதுக்கு முன்னால் பண்ணது இல்லையா நீங்கள்? நான் இல்லை, அதுக்கு முன்னாடி வந்து அந்த நைட் ஃபால் மாதிரி ஆகும், ஆனால் நான் வந்து பண்ணதில்லை. கடந்த ஒரு 1 or 2 மந்த்ஸாக தான் நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். சொல்லுங்க. நெட்ல வந்து அது சம்மந்தமா படிச்சது வந்து அது வந்து ஒன்று குட் எஃபெக்ட்ஸ் பேட் எஃபெக்ட்ஸ்னு 2 வகையா போட்டிருக்காங்க. சரிங்க. அது தப்பா கரெக்டா என்ன டைம் இன்டர்வல்ல பண்ணணும் அதெல்லாம் எனக்கு சரியா தெரியல. அதான் டாக்டர் கிட்ட கேட்கறேன். இந்த மாதிரி யார் நெட்டில் அதை எழுதுனது யாருன்னு பார்த்தீங்களா? ஆத்தர் யார், அவருடைய குவாலிஃபிகேஷன் என்ன, அவருக்கு என்ன தகுதி இருக்குது? இல்ல சார், நான் பொதுவாக கூகுளில் டைப் பண்ணது யாஹூ ஆன்சர்ஸ் அந்த மாதிரி வரும்ல, விக்கி ஹவ், அதெல்லாம் தான் படிச்சது. பார்க்காதீங்க. முதல்ல வந்து இந்த துறையில் நிபுணர்கள்ட்ட தான் நீங்கள் கேட்கணும். இந்த துறை நிபுணர்கள் வந்து உலக சுகாதார நிறுவனம் ஆகட்டும், இன்டர்நேஷ்னல் சொசைட்டி ஆஃப் செக்ஷுவல் மெடிசின் ஆகட்டும், வேர்ல்டு அசோசியேஷன் ஆஃப் செக்ஸாலஜி, இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் செக்ஸாலஜி, இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன், இவங்க எல்லாருமே மக்கள் நலனில் அக்கறை கொண்டவங்க, எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சொல்கிறது இது இயல்பானது. இதை யாராவது ஒருத்தர் தப்புன்னு சொன்னாங்கன்னா அவங்க அயோக்கியத்தனமான விஷயங்களை ஏமாற்றுறாங்க மக்கள்னு அர்த்தம். இதில் ப்ரோஸ் அண்ட் கான்ஸே கிடையாது, இதில் தவறே கிடையாது சார். இல்லை, அது வந்து பாடி வீக் ஆகும் தேவையில்லாத இது அப்படின்னு அந்த என்ன டைம் இன்டர்வல்ல அது பண்ணணும் அப்படின்லாம் ஏதாவது? டைம் இன்டர்வல்லாம் ஒன்றும் இல்லை, உங்களுடைய விருப்பத்தையும் உங்களுடைய பல்வேறு விஷயங்களையும் பொறுத்து. உங்களுக்கு ஒரு வாரத்தில் 1 முறை போதும் அப்படின்னா போதும், வாரத்தில் 4 முறை பண்ணணும்னா 4 முறை பண்ணலாம். இதுக்கும் செக்ஸ் பண்ணுறதுக்கும் எந்த வித்தியாசம் இல்லை. செக்ஸ் பண்ணும்போது நீங்கள் உங்கள் பார்ட்னரோட பண்ணுவீங்க. நீங்கள் இங்கே வந்து சுயன்பம் பண்ணும்போது கைகளை வந்து பெண்ணுறுப்பு மாதிரி மடக்கிக்கிட்டு நீங்கள் அதில் செக்ஸ் பண்ணுறீங்க. இதில் எந்த விதமான வித்தியாசம் இல்லை. செக்ஸ் பண்ணும்போது எத்தனை முறை வேணாலும் பண்ணலான்னு சொல்கிறோம், அதே மாதிரி சுய இன்பமும் எத்தனை முறை வேணாலும் பண்ணலாம். இந்த மாதிரி சொல்கிறது பல பேர் கன்சர்வேட்டிவாக இருக்கிறவங்களுக்கு பயமாக இருக்கும். என்ன டாக்டர் இப்படி சொல்கிறாரு, இது சொல்லாமல் இருக்கலாமேன்னு. இதை சொல்லாமல் இருக்கிறதுனால பல இளைஞர்கள் குற்ற உணர்வோட வாழ்க்கையவே சிதைச்சிக்கிட்டு இருக்கிறாங்கன்றதான் உண்மை. இது இயல்பானது. நம்ம வந்து இது பண்ணுங்கன்னு யாரையும் சொல்லலை, இது இயல்பானது, நார்மல். இதனால் கெடுதல் இல்லை. நாம் நீங்கள் பண்ணுங்க இது நல்லது அப்படின்னு என்கரேஜ் பண்ணுறது உலக சுகாதார நிறுவனம் அதான் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ என்கரேஜ் பண்ணிகிட்ருக்காங்க பண்ணுங்கன்னு. ஏன்னா பல நாடுகளில் இளைஞர்கள் வந்து தேவையற்ற செக்ஸில் ஈடுபட்டு பால்வினை நோய்கள், HIV, தேவையற்ற கர்ப்பம் மூலமாக 15 வயது பொண்ணுக்கு ஒரு குழந்தை கையில், இப்படி பல நாடுகளில் போய்கிட்டு இருக்கு. இதை தடுக்கிறதுக்கு உலக சுகாதார நிறுவனம் சுய இன்பத்தை கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த சூழ்நிலையில் நம்ம சுய இன்பம் நார்மல்னு கூட நம்ம சொல்லலைன்னா நம்ம மனசாட்சியே இல்லைன்னு அர்த்தம்.
நம்ம அரசாங்கமும் தயங்குது, நம்மளும் தயங்கிக்கிட்டே இருந்தால் எப்படி தான் மக்களுக்கு, இளைஞர்களுக்கு விடிவாளம் கிடைக்கும்? ஒரு காலர் பார்ப்போம். ஹலோ. ஹலோ சார், வணக்கம் சார். திருப்பூர்லேருந்து குமரன் பேசுகிறேன் சார். குமரன் சொல்லுங்க. வணக்கம் சார். எனக்கு மேரேஜ் ஆகி 18 வருஷம் ஆகுது சார். 2 குழந்தைங்க இருக்காங்க. வெரி குட், சொல்லுங்க. அதாவது நான் வந்து இது வரைக்கும் அந்த குழந்தை பிறந்ததுலேருந்து காண்டம் தான் சார் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சொல்லுங்க சார். அந்த காண்டம் இப்படி ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்களா? எந்த பிரச்சனையும் இல்லை, வாழ்நாள் முழுவதும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். சரிங்க சார். ஒரு நாளைக்கு 2 முறை உடலுறவு கொள்றப்ப ஒரு டைம் செஞ்சுட்டு மறுபடியும் எவ்வளோ டைமிங் விட்டு சார் அடுத்தது இது பண்ணணும்? அது உங்கள் விருப்பம். நீங்கள் உடனே அடுத்த 2.5 நிமிஷத்துலையும் பண்ணலாம், 2 மணி நேரம் கழிச்சும் பண்ணலாம். அதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எந்த ப்ராப்ளம் இல்லை, உங்களுடைய விருப்பத்தை சரிங்க சார். பொறுத்தது. சரிங்க சார். ஓகே சார். நன்றி நன்றி. எப்போதுமே திருமணம் செய்யாதவங்கன்னு ஒரு குரூப் இருக்காங்க. இவங்க வந்து ஒன்று வாழ்க்கை முழுவதும் வாலண்டரியாக எப்போதும் திருமணம் பண்ணாமல் இருக்கிறவங்க, இல்லை சில பேர் டெம்பரவரியாக கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணி ரொம்ப நாள் ஆகிட்டவங்க. அதே மாதிரி சில பேர் வந்து தீர்மானித்து எனக்கு கல்யாணமே வேண்டாம், இது பெரிய பிரச்சனைன்னு நினச்சி திருமணம் பண்ணாதவங்க கொஞ்சம் பேர், இல்லை திருமணம் பண்ணிடுவோன்னு தேடி வாய்ப்பு கிடைக்காமல் திருமணம் பண்ணவங்க, அந்த மாதிரி இப்படி நிறைய வெரைட்டி இருக்கிறாங்க. இதில் தனியாக வாழ்பவர்களை பற்றிய தவறான சில எண்ணங்கள் என்ன அப்படின்னா, தனியாக இருக்கிறவங்க எப்போதுமே தங்களுடைய தாய் தந்தையை தான் சார்ந்திருப்பாங்க, அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. தனியாக வாழ்கிறவங்க எதுவும் செல்ஃபிஷாக இருப்பாங்க, அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? டாக்டர் வணக்கம் டாக்டர். நான் சுரேஷுங்க, கோயம்புத்தூர்ல இருந்தாங்க. சுரேஷ் சொல்லுங்க. டாக்டர், இப்போ வந்து என்னோட ஒய்ஃபுக்கு வந்து பாத்தீங்கன்னா காப்பர் டீ போட்டிருந்தாங்க. சரிங்க. அது வந்து காப்பர் டீ வந்து பிளட் ப்ளீடிங் ஆகுதுன்னு சொல்லி காப்பர் டீ வந்து ரிமூவ் பண்ணாங்க. சரிங்க. இப்போ அந்த காப்பர் டீ ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் பிளட் நிக்காம வந்துட்டு இருந்தது டாக்டர். சரிங்க. அது ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து ஐஸ் வச்சு கரைக்கணும்னு சொன்னாங்க. ஐஸ் வச்சு நம்ம கரைச்சதுக்கு அப்புறம் ரெடி ஆயிருச்சு. ஓகே. அதுக்கப்புறம் ஒரு 2 months அந்த மாதிரி இருந்தது. 2-3 months மறுபடியும் ரெடி ஆயிருச்சு. ஆனா மறுபடியும் எகைன் இப்போ ஒரு பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பிளட் வந்து ப்ளீடிங் அடிக்கடி ஆகிட்டே இருக்குங்க. சரி. அதுதான் டாக்டர், அது எப்படி டாக்டர் இது பண்றதுனால வெயிட் வந்து ரொம்ப லாஸ் ஆயிட்டாங்க. ஒரு நல்ல கைனகாலஜிஸ்ட், சீனியர் கைனகாலஜிஸ்ட் செகண்ட் ஒப்பீனியன் வாங்க. ஒப்பீனியன் வாங்க, தேவையான டெஸ்ட்டுகள் பண்ணி ஹார்மோன்கள் நல்லா இருக்கா, ஹார்மோனுடைய ஃபேஸுக்கும் யூட்ரஸுனுடைய ஃபேஸும் கரெக்டாக இருக்கா, இல்லை ஏதும் வேறுபாடுகள் இருக்கா, பல டெஸ்ட்டுகள் பண்ணால் இதை துல்லியமாக கண்டுபிடிச்சிருவாங்க. இதை முற்றிலுமாக எளிதாக சரி பண்ண முடியும். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு சீனியர் கைனகாலஜிஸ்ட் பார்த்தீங்கன்னா இதை துல்லியமாக டயக்னோஸ் பண்ணி சரி பண்ணி கொடுத்துருவாங்க. இதில் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. பல நேரங்களில் நீங்களே ஸ்டக் ஆகிக்கிட்டு அங்கேயே ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருப்பீங்க. செகண்ட் ஒப்பீனியன் வாங்குறது தவறில்லை. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ சார். வணக்கங்க சார். ஈரோட்லேருந்து பேசுகிறேங்க சார். வணக்கம். உங்கள் பேர் சார்? சார் சுரேஷுங்க சார். சுரேஷ் சொல்லுங்க. சார் வயசு வந்து 25 ஆயிடுச்சுங்க சார். அடிக்கடிக்கு விந்து பை வந்து வலிக்குதுங்க சார். எதனாலங்க சார்? விரப்பை கீழே வலிக்குது. ஆமாங்க சார். ஒரு வெயில்ல போயிட்டு வந்தாங்க சார், திடீர்னு குளிச்சாவோ வந்து வலிக்குதுங்க சார். எதனாலங்க சார்? பொதுவாக செக் பண்ணணுங்க. யாராவது விரப்பை எதுவும் வீக்கம் இருக்குதா, அதே மாதிரி வேற ஏதாவது அது திடீர்னு பெருசாக இருக்குதா சமீப காலத்தில், அப்படியெல்லாம் எது இல்லைங்க சார். வேரிகோசீல் போன்ற இரத்த குழாய்கள் சுருண்டு இருக்குதா, இந்த மாதிரி எதாவது பார்க்கணும். அதாவதுங்க இப்போ வெளிநாடுகளில் உலக சுகாதார நிறுவனமே விரைப்பைகளை செக் பண்ணுறது எப்படின்னு ஆண்களுக்கு சொல்லித்தரது அவசியம்ன்றாங்க. எப்படி பெண்களுக்கு மார்பக பரிசோதனை வந்து முக்கியமோ, மார்பக புற்றுநோயை கண்டுபிடிக்கிறது எப்படி முக்கியமோ, அதுபோல் ஆண்களுக்கு விரைப்பையை பரிசோதனை பண்ணுறது 6 மாதத்துக்கு ஒரு முறையாவது ஒவ்வொரு ஆணும் தன்னுடைய விரைப்பைகளை தொட்டு பார்த்து அதில் ஏதாவது இர்ரெகுலராக கட்டி மாதிரி இருக்கா, வேறு ஏதாவது அப்நார்மலான பிரச்சனை இருக்கான்னு பார்த்து இது மருத்துவரின் உதவியோடு கற்றுக்கொள்ளலாம். கேன்சரை வந்து ரொம்ப ஏர்லியாக டிடெக்ட் பண்ணலாம். விரைப்பையில் வரக்கூடிய கேன்சர்லாம் ரொம்ப ஏர்லியாக டிடெக்ட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். இதனால் பல்வேறு பிரச்சனைகளை எல்லாம் உங்களுக்கு தெரியும். கேன்சரெல்லாம் சீக்கிரம் கண்டுபிடிச்சோன்னா இன்றைக்கு இருக்கிற மருந்துகளில் குணப்படுத்த முடியும். அதனால் விந்துப்பைகள் பரிசோதனையை எல்லா இளைஞர்களுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும். நம்ம
சுயின்பம் பண்ணுற மாதிரி அவங்க விந்து பையை பரிசோதனை பண்ணுறதுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அதே மாதிரி ஏதாவது அப்நார்மாலிட்டி இருந்தால் அவங்க டாக்டர்கிட்ட காட்டி செக் பண்ணிக்கலாம். இதனால் விரைப்பை புற்றுநோயை பெருமளவுக்கு தவிர்க்க முடியும். ரகசிய கேள்விகள் இடைவேளைக்கு பின் தொடரும். ரகசிய கேள்விகள் தொடர்கிறது. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் வணக்கம் சார். சொல்லுங்கள் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க, யார் பேசுகிறீங்க? ஏழுமலை சார், இது காம்பத்துல சார். சொல்லுங்கள் ஏழுமலை. சார் மேரேஜ் இது 1.5 year ஆக போகுது சார். வெரி குட். அதான் மேரேஜ் செக் பண்ணது எனக்கு 46 அந்த இதெல்லாம் சொன்னாங்க சார், அந்த விந்தணு இது. ம், அப்புறம் ஒய்ஃபுக்கு தைராய்டு மாதிரி இருக்கு சார், நாங்கள் செக் பண்ணோம். சரி, அதான் இதுவும் நான் இப்போ டேப்லெட் சாப்பிட்டாங்க சார், சாப்பிட்டுட்டு இருக்காங்க. வெரி குட். சொல்லுங்கள். சாப்பிட்டுட்டு இருக்காங்க சார் இப்போ. ம், வேற எதுவும் இப்போ இல்லை சார். அதான் அவங்க டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா செக்ல எடுத்துட்டு இதெல்லாம் கண்டிஷன் நான் இது ஆட்டோமேட்டிக்காக எதுவானாதான் அப்படி சொல்லிட்டாங்க. ம். அதுக்கப்புறம் இப்போ அதான் என்ன ஸ்டெப், அதுக்கப்புறம் என்ன ஸ்டெப் சார்? ஐயுஐன்னு பண்ணுங்க. ஐயோயா சார். உங்கள் விந்தணுக்கள் எடுத்து உங்கள் மனைவியினுடைய கர்ப்பப்பையில் போடணும், கருமுட்டை வளர்ந்து வெடிக்கிற அன்னைக்கு. ம். ஒன்று, அதை வந்து 3 முறை குறைந்தபட்சம் பண்ணலாம், அதிகபட்சம் 6 முறை 9 முறை வரைக்கும் பண்ணலாம். சரி சார். இடையில உங்கள் மனைவிக்கு தேவைன்னா லேப்ரோஸ்கோபி பண்ணணும். ம். உங்களுக்கு சில டெஸ்ட்டுகள் எடுத்து பார்க்கலாம். அடுத்து வந்து இதெல்லாம் சரிப்படலைன்னா டெஸ்ட் டியூப் பேபி என்ற முறையில் கருத்தரிக்க வைக்கணும். இப்போ நான் அடுத்த தான் சொல்றீங்களா சார்? இப்போ நார்மலாக இதுவாக சொல்றீங்களா சார்? அந்த டெஸ்ட்ல எடுத்தது தான் சார். அதாவதுங்க, 1 வருடம் நீங்கள் செக்ஸ் பண்ணியும் கருத்தரிக்கலைன்னா ம். நீங்கள் 2 பேருமே நார்மல் இல்லைன்னு எடுத்துக்கணும். சரி சார். ஏன்னா 1 வருடம் இடையறாது செக்ஸ் பண்ணுற தம்பதிகள் 85% பேர் கர்ப்பமாயிடுறாங்க. 15% பேரால் தான் கருத்தரிக்க முடியல, அவங்களுக்கு தான் உதவி தேவைப்படுது. அப்புறமும் இன்னும் 4 வருஷத்துக்கு நான் நார்மலாக கன்சீவ் ஆவேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா பல தவறுகள் நடந்துடும். தவறான ஸ்டெப் அது. ஏன்னா 1 வருடத்தில் நீங்கள் கன்சீவ் ஆகாத இன்னும் 4 வருஷத்தில் கன்சீவ் ஆகிற வாய்ப்பு மிக குறைவு. ஸோ மருந்துகள் கொடுக்கலாம். மருந்துகள் வந்து ஆண்களோட பெண்களுக்கு ரொம்ப பெரிய அளவுக்கு பலன் கொடுக்கும். கருமுட்டை வளர்ந்து வெடித்து வெளியே வர்றதுக்கு, இது ஹார்மோன் ப்ராப்ளம், இப்படி பல விஷயங்களுக்கு பெண்களுக்கு உபயோகமாக இருக்கும். அதனால் பல பேர் கன்சீவ் ஆவாங்க. அடுத்ததாக அதில் ஆகலைன்னா ஆண்களுடைய விந்தணுக்கள் எடுத்து நல்லணுக்களை பிரித்து பெண்ணுடைய கர்ப்பப்பையில் போடலாம், ஐயுஐன்னு. அதில் நிறைய பேர் கன்சீவ் ஆவாங்க. அடுத்து வந்து லேப்ரோஸ்கோபி பண்ணணும். அது ஒரு முக்கியமான சிகிச்சை. கர்ப்பப்பையை சுற்றிலும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் சரி பண்ணலாம். நீர்க்கட்டிகள் இருந்தால் சரி பண்ணலாம். எண்டோமெட்ரியோசிஸ் இருந்தால் சரி பண்ணலாம். சாக்லேட் சிஸ் இருந்தால் எடுக்கலாம். கருக்குழாய் நல்லா இருக்கா, அதில் வந்து அடைப்பு இல்லாமல் இருக்கான்னு பார்க்கலாம். இப்படி நிறைய விஷயங்களை நம்ம செய்ய முடியும். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. டாக்டர் வணக்கம் டாக்டர். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் நான் நாகர்கோவிலிருந்து பேசுறேன் டாக்டர். சொல்லுங்கள் சார். எனக்கு ஒய்ஃபுக்கு வந்து எங்களுக்கு வந்து ஒரே ஒரு பையன் இருக்கான். ஓகே. என் ஒய்ஃபுக்கு வந்து இப்போ நாங்கள் எங்களுக்கு கல்யாணம் ஆகி 8-9 வருஷம் ஆச்சு. ஓகே. இப்போ வந்து இந்த மேகம்னு சொல்லுவாங்களோ டாக்டர், வெள்ளப்படுற மாதிரி, அது வந்து அவங்களுக்கு பட்டுட்டு இருக்கு. அதனால வந்து நாங்க எத்தனையோ டாக்டர்கிட்ட பார்த்தாச்சு, அது சரியாக மாட்டேங்குது. சரி. நாங்க உறவு வச்சுக்கும் போது அது வந்து நல்ல ஸ்மெல்லா இருக்கு டாக்டர். அது சரி, இதை எளிமையாக சரி பண்ணிக்கலாங்க. ஒன்று வந்து பெண்களுக்கு பல காரணங்களால் திரும்ப திரும்ப இந்த இன்ஃபெக்ஷன் வந்துக்கிட்டு இருக்கோங்க. ஒன்று வந்து அவங்க ஆசான வாய் பழக்கங்கள், வாஷ் பண்ணுற பழக்கம் வந்து மேலேருந்து கீழே வாஷ் பண்ணணும். சில நேரம் பெண்ணுறுப்பும் ஆசன வாய் பக்கத்தில் இருக்கிறதுனால ஆசன வாயில் இருக்க கிருமிகள் எளிமையாக பெண்ணுறுப்புக்கு வந்துடும். வாஷிங்கில் தப்பாக அவங்க பண்ணால் கூட கீழேருந்து ஈஸியாக வந்துடலாம். அடுத்து பெண்ணுறுப்பு வந்து ஒரு ஈரமாக இருக்கிறதுனால ஈஸியாக பூஞ்சை காளான் வந்துடலாம். நீங்கள் செக்ஸ் பண்ணுறதுனால விந்து போய் விழுந்த உடனே அதில் பெண்ணுறுப்பை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது, பாதுகாக்கிறது அமிலம். அது விந்து வெளியேற்றின உடனே அமிலம் வந்து நியூட்ரலைஸ் ஆகிடும். இப்படி பல காரணத்தினால அவங்களுக்கு வந்து ஈஸியாக பூஞ்சை காளான் தொற்று, கிருமி தொற்றெல்லாம் வரலாம். அதனால் ஒயிட் டிஸ்சார்ஜ் அவங்களுக்கு வரலாம், வெள்ளப்படுறது. இது ஒரு பெரிய இஷ்யூவாக நீங்கள் எடுக்க வேண்டாம். இதனால் ஒரு துர்நாற்றத்தோடு இருந்ததுன்னா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கணும் அப்பப்போ காட்டி. நீங்கள் செக்ஸ் பண்ணும்போது பிரச்சனை வந்தால் என்ன பண்ணணுன்னா, முகத்து பக்கமாக ஒரு ஃபேன் வச்சுக்கோங்க, அல்லது ஃபேன் பக்கம் முகத்தை வச்சுக்கோங்க. காற்று முகத்துலேருந்து கீழே அடிச்சதுன்னா
செக்ஸ் பண்ணும்போது வர ஸ்மெல்லு கூட உங்களுக்கு தெரியாது. நீங்கள் கன்வீனியண்ட்டாக செக்ஸ் பண்ணிக்கலாம். முகத்து பக்கம் ஃபேனோ ஏசியோ இருந்தால் அந்த காற்றுக்கு கீழ்ப்பக்கம் போகும்போது உங்களுக்கு எந்த ஸ்மெல்லும் தெரியாது. அது தவிர ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கிருமி தொற்றுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து சரி பண்ணிக்கோங்க. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ டாக்டர். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? நாங்கள் கேரளாவிலேருந்து பேசுகிறோம். சொல்லுங்கள் சார். மனைவிக்கு குழந்தை பிறந்து 7 மாதம் ஆகுது. ஓகே. அது கார்பரேட் போடலாமா? அப்படி கண்டிப்பாக போட்டிருக்கணும். நீங்கள் கல்யாணம் ஆனப்போ அதாவது கர்ப்பமாகி டெலிவரி ஆன உடனே டாக்டரே போட்டுருவாங்களே நார்மல் டெலிவரினா. டாக்டர் கேட்டாங்க, அப்புறம் நாங்கள் யோசனை வந்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லலை. சரிங்க, இப்போ உடனே போடுங்க. அது போடுறதுனால உடம்புக்கு கொண்டாவாங்க ஒல்லியாவாங்க அப்படிலாம் சொல்றாங்க. அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. அதாவதுங்க பெண்கள் வந்து நார்மலாக எக்ஸசைஸ் பண்ணுறது இல்லைங்க. ஒரு டெலிவரி எல்லாம் ஆயிடுச்சுன்னா குழந்தைய பார்க்குறது முழு நேரமாக உட்காந்துருவாங்க. போதுமான உடல் உழைப்பு இருக்காது. அதனால அவங்க கொஞ்சமாக நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அது சாப்பிட்றத குறைக்கவும் மாட்டாங்க. அதனால உடல் வெயிட் ஏறிக்கிட்டே இருக்கும். அதனால தானே தவிர மற்றபடி உடம்புக்கு எந்த பாதிப்பு உடச்சிருவாங்க, ரொம்ப ஒல்லியாயிருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த பாதிப்பும் வராது, கவலைப்படாதீங்க. எந்த பாதிப்பு வரல? வராது. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ சார். வணக்கம், சொல்லுங்க. வணக்கம், என் பேர் இப்ராஹிம் சார். சென்னையில் தாம்பரத்துல இருந்து பேசுறேன். இப்ராஹிம் சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல சார், இப்போ எனக்கு இப்போ என் ஒய்ஃப் பிரெக்னண்டா இருக்காங்க. இப்போ பாசிட்டிவ் வந்திருக்கு. இப்பதான் ஒரு 45 days ஆயிருக்கு. சரிங்க. ஏற்கனவே எனக்கு ஒரு குழந்தை இருக்கு 2.5 வயசுல. சரிங்க. என்ன ப்ராப்ளம்னாக்கா எனக்கு 1 yearக்கு முன்னாடி கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறது தெரிஞ்சிச்சு சார். சரி. கிட்னி ப்ராப்ளம் இருக்கு. இப்போ டயாலிசிஸ் ஸ்டேஜ் கிட்ட இருக்கு. பட் ஆனா டயாலிசிஸ் இல்ல. பட் இப்போ பிறக்கிற குழந்தைக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா? என்ன நோயின்னு எதுவும் தெரியுமா? ஜெனட்டிக் டிசார்டர்னால கிட்னி ப்ராப்ளம் எதுவும் வந்ததா உங்களுக்கு? இல்ல சார், அந்த மாதிரி இல்ல. எங்க ஃபியூச்சர்ல இது என் பேரண்ட்ஸ்க்கோ சரி தாத்தாக்கோ எதுவுமே வரல. அப்படின்னா உங்க குழந்தைக்கு வராதுங்க, கவலைப்படாதீங்க. எந்த ப்ராப்ளமும் இல்ல சார். தைரியமா குழந்தை பெற்றுக்கலாம். அதே மாதிரி நாங்க குழந்தை பெற்றுக்கணும்னு சொல்லிட்டு நாங்க வந்து இது பண்ணல, யதார்த்தமா அதே ஃபார்ம் ஆயிடுச்சு. ஒன்றும் இல்லைங்க, அது ஒன்றும் நார்மல் தான், நல்ல விஷயம்தான், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஓகே ஓகே ஓகே. நீங்கள் வந்து கிட்னி டிசீஸை ஆக்டிவாக ட்ரீட் பண்ணிக்கோங்க. நல்ல டயாலிசிஸ் போங்க. சரிங்க. இது வந்து பொதுவாக பரம்பரையாக வராது. ரொம்ப ரேராக சில கிட்னி டிசீஸ் வந்து பரம்பரையாக வரலாம். பட் ஆனால் அது வந்து தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஜெனட்டிக் டிசீஸ் டாக்டரே சொல்லியிருப்பாங்க. பெரும்பாலான டிசீஸ் எல்லாம் இந்த சர்க்கரை வியாதி, மற்ற நோய்கள், பிபி, அன்கண்ட்ரோல்டு பிபி இதனால் வர்றது. இதெல்லாம் ஒன்றும் ஜீன்ஸ் மூலமாக வர்றதில்ல. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ. வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? டாக்டர் பொள்ளாச்சியிலிருந்து விஜயகுமார் பேசுறேன். விஜயகுமார் சொல்லுங்க. எனக்கு இந்த ஆணூரத்துல வந்து அந்த தோல் வெளியே வர மாட்டேங்குதுங்க. சரி. மூடுன மாதிரி இருக்கு. நீங்க இந்த பவுடர் மாதிரி வெறும் கிளீன் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆமாம். அது விரைப்பு தன்மை இல்லாத போது அப்படி பண்ண முடியுங்க? பண்ணணும். சாதாரண நிலத்திலே பண்ணலாம். குளிக்கும் போது பிளைன் வாட்டரில் விரைப்பு தன்மை வரும்போது ரொம்ப டைட் ஆகிடுது. எனக்கு பின்னாடி கொண்டு வர முடியுது இல்லைங்க. நீங்கள் சாதாரணமாக அப்போ ஒரு சர்க்கம்சிஷன், ஒரு சின்ன அறுவை சிகிச்சை பண்ணிக்கோங்க. அது அப்படி பண்ணாதான் ரெடி பண்ண முடியுங்களா? பண்ணலாம். சரி சரி. இல்லைன்னா வேற ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்குறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு ஜெல் மாதிரி போட்டு ஆணுறுப்பு சின்னதாக இருக்கும்போது, சுருங்கி இருக்கும்போது பின்னால் தோலை தள்ளி மறுபடியும் முன்னால் கொண்டு வந்து விட்டுறணும். சரி. அப்புறம் கொஞ்சம் பார்ஷியலாக பெருசாக்கி மறுபடியும் பின்னால் தள்ளி முன்னால் கொண்டு வந்து விடணும். சரி. அது கொஞ்சம் பண்ணும்போது வலி ஆகுதுங்க நல்லாவே. சரி, ஆப்ரேஷன் பண்ணிக்கங்க. 2ல் 1 தாங்க. ஒன்று நீங்களாக கொஞ்சமாக ட்ரைனிங் கொடுத்து அதை பெருசாக்கலாம் தோலை. அப்படி இல்லைன்னா சிம்பிளாக அறுவை சிகிச்சை பண்ணிக்கலாம். இது ஒன்றும் பெரிய யோசித்து முடிவு பண்ண வேண்டிய மிகச்சிக்கலான விஷயம் கிடையாது. இன்னும் பல்வேறு புதிய விஷயங்களை நம்ம பேச இருக்கிறோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற இயலாத வாசல் உங்கள் கேள்வியில் எங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக அனுப்பலாம். 9841266666 என்ற எண்ணுக்கோ, 94494444 என்ற எண்ணுக்கோ உங்கள் கேள்வியில் எஸ்எம்எஸ் மூலமாக அனுப்பலாம். அல்லது hi@drkamaraj.net என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் கேள்வியில் எங்களுக்கு மின்னஞ்சல் மூலம் அனுப்பலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.